இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போகுதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 2024 மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது. குரு மே 1 2024 அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. மே 10 2024 அன்னைக்கு மீன ராசியிலும் மேஷ ராசியிலும் புதன் பயிற்சியாராரு. செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. மே 19 2024 முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க. மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் இருக்கிறாங்க. சனி இந்த மாதத்தில் கும்பராசியில் தனியாகவே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே 19 2024 முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. இப்போ இதை வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசி உங்கள் ராசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மே மாதத்தில் தொழில் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலையே செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். அரசாங்க வேலைகளில் பணி செஞ்சீங்கன்னா குறிப்பாக சாதகமான முடிவுகளை பெறுவீங்க. அதே நேரத்தில் பொதுத்துறையில் பணிபுரிஞ்சிங்கன்னா உங்கள் வேலைகளில் நல்ல பலனை பெறுவீங்க. 6ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் மேன்மையான நிலையில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். அரசு துறையினருக்கும் சிறப்பாக பலன்கள் கிடைக்க போகுது. வியாபாரிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் சாதகமான மாதம். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் 6வது வீட்டில் பயிற்சியாகிறனால தொழில் முதலீட்டை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துவீங்க. உங்கள் வியாபாரம் வெளிநாட்டு மூலங்களால் ஆதாயம் அடையுது. 5ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் இணைஞ்சு இருப்பதனால உங்கள் கவனக்குறைவு ஏற்படுது. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது. நீங்கள் உங்கள் வேலையை பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பீங்க. மேலும் வேலையிலே இருக்கும் சவால்களை மனதில் வச்சு உங்கள் நிலைமை செய்ய வேண்டி வரும். உங்கள் வேலைகளை செய்ய வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க. அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை வழங்க முடியுது. இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை இழக்க நேரிடும். அதனால் நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்கி விரைவில் பேசணும். உங்கள் உடன் பிறந்தவர்களின் உதவியால் புதிய வீடு வாங்கலாம் அல்லது கட்டலாம். ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் 5ஆம் வீட்டில் ஒன்றாக இருக்குது. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக இருக்க முடியும். மேலும் உங்களை பற்றிய அனைத்தும் உங்கள் காதலியிடம் சொல்ல விரும்புகிறீங்க. ராகு மற்றும் செவ்வாய் அங்காரக தெய்வத்தின் தோஷத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு தோஷ பலனை தர்றனால தொடர்புக்கு வழிவகுக்குது. மேலும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே இது சண்டையை ஏற்படுத்திடுது. அதனால் உங்கள் அன்புக்குரியவர் எரிச்சல் அடைவார். மேலும் அவரின் நடத்தை மாறுது. குரு பகவான் 7வது வீட்டில் அமர்றனால நல்ல முடிவுகளை எடுக்கும் நபராக உங்களை மாற்றுவார். நீங்கள் உங்கள் மனைவியுடன் நன்றாக நடந்துக்குவீங்க. அதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும். மாத தொடக்கத்தில் 7வது வீட்டில் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் பல்வேறு விஷயங்களை கேட்பாங்க. இது ரொம்ப விலை உயர்ந்ததாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க உணர்வுகளால் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் படிப்படியாக இந்த சூழ்நிலைகள் மாறும். 6வது வீட்டில் உச்சநிலையே உள்ள சூரியன் அரசு துறையில் நிதி ஆதாயங்களை குறிக்குது. அதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை விட்டுறாதீங்க. முடிஞ்சவரை முயற்சி செய்யணும். நீங்கள் சிறந்த மற்றும் அதிகபட்ச நன்மைகளை பெறலாம். 5ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் புதனுடன் சேர்ந்து வர்றனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். அதனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். சரியான நேரத்தில் மருந்துகளை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகம் தொடர்பான பொருட்களை தானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மே மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கவனம் பெரும்பாலும் உங்கள் முன்னேற்றத்திலும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் அமைதியற்ற சூழல் இருக்கும். இது உங்கள் மன அமைதியை பாதிக்கலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை என்றாலும் சரி, தொழில் வாழ்க்கை என்றாலும் சரி, இந்த விஷயங்களில்
உங்களின் கடந்த கால தவறுதலுக்கு இந்த மாதம் நீங்கள் பொறுப்பு ஏற்க வேண்டிய நிலை இருக்கலாம். நீங்கள் தொழில் சார்ந்த துறைகளில் உங்கள் அறிவை மேம்படுத்திக்கிறீங்க. இந்த மாதத்தில் உங்களின் உள்ளுணர்வு திறன் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு சூப்பராக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரும் என்றாலும் அதை நீங்கள் சமாளிக்க உங்கள் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம். புதிய புத்துணர்ச்சியுடன் வலிமையுடனும் செயல்படுவீங்க. இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கக்கூடும். வருங்காலங்களில் எதிரிகள் மீது வெற்றி கிடைக்கும். உறவு நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது தவறான புரிதல்கள் மற்றும் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அப்போ தான் குடும்ப அமைதி காக்கப்படும். வாழ்க்கை துணை உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டி வரும். உறவில் ஏற்பட்ட முந்தைய பிரச்சனைகள் சிறந்த நம்பிக்கையுடன் தீர்க்கப்படலாம். குடும்ப விஷயங்களில் நல்லிணக்கம் கூடும். திருமணத்திற்கு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் வெற்றி பெறலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் அந்யோன்யம் இருக்கலாம். காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கிறலாம். இந்த மாதம் தம்பதிகளுக்கு இடையே அதிக நெருக்கம் இருக்கலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாங்கிய கடனை அடைச்சி முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுவாங்க. பங்குச்சந்தை மூலம் ஆதாயம் பார்ப்பீங்க. ஊக வணிகம் மூலமும் ஆதாயம் பார்ப்பீங்க. அதிக பணத்தை நீங்கள் தொழிலில் முதலீடு செய்ய நினைப்பீங்க. அதிர்ஷ்டமும் யோகமும் வருமானத்தை முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரும். வாழ்க்கை துணை ஆரோக்கியம் காரணமாக செலவுகள் மற்றும் மருத்துவமனை செலவுகள் எதிர்பார்க்கப்படுது. தொழில் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு பயணம் மற்றும் புதிய நபர்களை சந்திக்கிறது தொடர்பான செலவுகள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் தோற்றத்தை மேம்படுத்துவதற்கு செலவிடுவீங்க. வாகனம் மற்றும் வாழ்விடம் இந்த மாதம் எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரலாம். ஆன்மீகம் இந்த காரணங்களுக்காக குழந்தைகளுக்காகவும் செலவு செய்வது எதிர்பார்க்கப்படுது. உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களில் ஒரு சிலர் சாதனைகளை கூட புரிவாங்க. உங்கள் கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பெறுவீங்க. பணியிடத்தில் நீங்கள் அணியில் ஏற்படும் மாற்றங்கள் அணிக்கு சிறந்த புரிதலை நேர்மறை அதிர்வுகளையும் கொண்டு வரலாம். இது பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான உற்பத்தியை அதிகரிக்க உதவும். பணியிடத்தில் சக பெண் பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கூடும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் தொழிலில் அதிர்ஷ்டம் மூலம் வெற்றி காண முடியும். பணி அழுத்தமும் ஓரளவுக்கு குறையலாம். தங்கள் வேலை பதவிகளில் மாற்றத்தை எதிர்பார்க்கும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் பண வரவு அதிகமாக இருக்கும். இந்த மாதம் பணியிடத்தில் உங்களுக்கு புது பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதனை நீங்கள் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்வீங்க. பணியிடத்தில் மற்றவங்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணி உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். போனஸ் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகளும் நீங்கள் பெறலாம். சில சமயங்களில் தொழிலில் பதவி மற்றும் அதிகாரம் கூடும். உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நிபுணர்களை இந்த மாதம் நீங்கள் சந்திப்பீங்க. தொழிலை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த எண்ணுவீங்க. அதற்கான நேரமும் சூழலும் சாதகமாக இருக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. தொழிலில் புதிய யுக்திகளை செயல்படுத்துவீங்க. இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் தொழிலை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் உங்களின் தலைமைத்துவ குணம் மற்றும் ஆலோசனை திறன்களை உதவியாக வச்சுருப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வாடிக்கையாளர்களின் திருப்திக்கு ஆளாவீங்க. இதனை ஒட்டி அதிக வருவாய், அதிக லாபம் மற்றும் வணிகத்தில் ஆதாயங்கள் ஏற்படும். பல்வகைப்படுத்துறது சாத்தியமாகும். புதிய பங்குதாரர் மற்றும் தற்போதைய பங்குதாரர் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வருவாங்க. முதலீடுகள் சில காலம் தேக்க நிலையிலே இருக்கும். ஆவணங்கள் மற்றும் மத்தியஸ்தம் இதில் செலவுகள் இருக்கலாம். இது ஆதாயங்கள் மற்றும் நிகர மதிப்பை குவிக்க உதவும். வருமான ஓட்டம் சீராக இருக்கும் மற்றும் வணிகத்தின் சுமூகமான செயல்பாட்டை செயல்படுத்தவும். பங்குதாரர்கள் மற்றும் முக்கிய பங்குதாரர்களிடமிருந்து நல்ல வணிக சலுகைகள் இருக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் தாய் மற்றும் குழந்தைகளின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இந்த மாதம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டி வரும். தசைகள் மற்றும் மூட்டுக்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தோல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இருந்தாலும் அதன் விளைவுகள் சிறியதாக இருக்கும். சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நன்மை தீமை ரெண்டும் கலந்த பலன்களை பார்ப்பீங்க. அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வீக அருளால் சற்று ஆறுதல் கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் மனதில் இனம் புரியாத ஒருவித கவலையும் பயமும் இருக்கலாம். உங்கள் அனுபவங்களில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்குருவீங்க. இந்த மாதத்தில் வெளிநாடுகள் மற்றும் பிற புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர்கல்வி வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில் சிறந்து விளங்க விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 7, 8,
9, 10, 16, 17, 18, 19, 28, 29, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 11, 12, 20, 21, 22, 23, 24 மற்றும் 25. இதுவரை அந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மே மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.